சங்கர ஹரஹர சங்கர. குரு சந்தோஷ மாத்திரேன முக்தோ பவதி பார்வதி என்று குரு கீதையில் பரமேஸ்வரர் பார்வதிக்கு உபதேசிக்கின்றார். அதாவது குரு சந்தோஷம் அடையும்படி பணிவிடை செய்பவன் தவறாமல் முக்தி அடைவதாக சொல்கின்றார். அது மட்டுமா, ஞானம் வினா முக்தி பதம் லப்யதே குரு பக்தித என்று முக்தி அடைவதற்கு இன்றியமையாத ஞானம் இல்லாமல் இருந்தாலும் குரு பக்தி மாத்திரமே இருந்தால் பிறவி பெருங்கடலை கடக்க முடியும் என்று சிவன் பார்வதியிடம் சொன்னது முற்றிலும் சத்தியம் என்பதை மெய்ப்பிக்கும் அரிதிலும் அரிதான நிகழ்ச்சியை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அடக்கமே உருவான பிரம்மச்சாரிய பிள்ளை ஒருவன் இருந்தான். அவன் உஷக்காலத்தில் எழுந்து நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து வில்வம் பறிப்பான். ஒவ்வொரு வில்வதளம் பறிக்கும் பொழுதும் வாய் சிவ சிவ என்று ஜபித்த வண்ணம் இருக்கும். கொண்டு சென்ற குடலை வழிய வழிய வில்வபத்திரம் நிறைந்ததும் ததும்பி வழியும் பக்தியுடன் குடலையை சமர்ப்பிப்பான் பிரத்யக்ஷ பரமேஸ்வரனான மகாபரிவால் சன்னதியில். எந்த ஒரு பேச்சும் கோரிக்கையும் இன்றி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி விடைபெறுவான். ஒரு நாளா 2 நாளா அமெரிக்கையின் வடிவாய் அருள்பணி செய்தது எத்தனை நாள் என்ற கணக்கு அறவடிவான அரண் வடிவான மாமுனிக்கே தெரியும். கல்பகோடி காலமாக செய்த யாகம், ஜபம், தவம் எல்லாம் குரு சந்தோஷமடைந்த மாத்திரத்தில் வலித்து விடுவதாக சொல்லப்படுகின்றது. அப்படி பலவிதமாக வேண்டிய காலமும் கனிந்து வந்தது போலும். சிவநாமம் தவிர பிறவற்றுக்கு வாய் திறவா பிரம்மச்சாரி எப்பொழுதும் போல் அன்று வந்து நின்றான் நித்திய கைங்கரிய வில்வக்குடலியுடன். சரி, அவன்தான் வாய் திறக்கவில்லை, தெய்வமா பேசாது? அன்று பேசியது. ஆம், பக்தி வழிய வழிய குடலை வழிய வழிய அவன் அர்ப்பணம் செய்யும் வில்வத்தை இரு வழியால் கருணை வழிய பார்த்து இன்று நடமாடும் தெய்வம் பேசியது. தவம் பலித்து விட்டது போலும். காரணம், குருநாதர் ஊரை விட்டு யாத்திரை கிளம்பப் போகின்றார். எம் ஏவைஷ வருணுதே தேனலப்பிய என்பது உபனிஷத்த வாக்கியம். இதற்கு இருவேறு சித்தாந்திகள் இருவேறு விதமாக பொருள் சொல்கின்றார்கள். ஆத்மா ஒன்றே குறியாக வரிக்கின்ற சாதகனுக்கே மோட்சம் கிட்டும் என்பது ஒன்று. பரமாத்மாவே எவனொருவனை குறிவைத்து வரிக்கிறதோ அவனுக்கே மோட்சம் கிட்டும் என்பது இன்னொரு விளக்கம். இன்று சத்குரு பரமாத்மனே வலிய வரம் தர திருவுளம் கொண்டார். எனினும் அந்த வரத்தை பக்தனே கேட்டு பெறும்படியாகவும் அருள் விளையாட்டு ஆடினார். என்னப்பா வேணும் உனக்கு? பரம பரிவுடன் வரதராஜன் கேட்ட கேள்விக்கு பளிச்சென சொன்னான். இன்னொரு ஜென்மா இல்லாமல் அனுக்கிரகம் செய்யணும். பிழைக்க தெரிந்த பாக்கியசாலி பிரம்மச்சாரி இதயபூர்வமாக கேட்ட வரத்தை செவிமடுத்து க்ஷணகாலம் கண்மூடி திறந்து கடாட்சித்தார் குருநாதன். பிறகு என்ன வேண்டும்? பவக்கடல் வற்ற என்று கேட்டார். கால வெள்ளத்தில் எத்தனையோ வருடங்கள் உருண்டோடின. நிலத்திற்கு நலம் சேர்க்க நீல நெடுக யாத்திரை செய்த நடமாடும் தெய்வம் ஆந்திராவில் முகாமிட்டிருந்தது. எதையுமே சாஸ்திர விதி வழுவாது செய்யும் ஞானிகளின் சில செயல்கள் நம்முடைய சிற்றறிவுக்கு புரியாமல் இருக்கும். சற்று வினோதமாக கூட தெரியும். ஆனால் எந்த கட்டுப்பாட்டிற்கும் அப்பாற்பட்ட ஞானிகளின் செயல்களுக்கு நம் சிற்றறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்வது அபத்தம். எனவே அப்படியே பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். அறவழுவா மகானும் அன்று வேலை தப்பிய வேளையில் அருகிலே இருக்கின்ற ஆற்றுக்கு நீராட சென்றார். ஏன், எதற்கு? எவரும் கேட்க முடியாது. சர்வ சுலபனாக சரணமாக இருக்கும் அவரே சில சமயங்களில் அழுத்தத்திலும் அழுத்தமாகி விடுவார். ஸ்நானம் முடித்ததும் இடுப்பளவு நீரில் நின்று கொண்டு கூச்சம் கொண்டு வர சொன்னார். கூச்சம் என்பது தர்பை புல்லை முறுக்கி செய்யப்படுவது, வைதீக சம்ஸ்காரங்களில் பயன்படுத்தப்படுவது. கட்டளைப்படி கூச்சம் மரத்தட்டில் வைத்து நீட்டப்பட்டது. கையில் எடுத்து க்ஷணகாலம் கண்ணை மூடித்திருந்து முடிச்சை அவிழ்த்து நதி வெள்ளத்தில் விசர்ஜனம் செய்தார். இப்படியாக 12 முறை நடைபெற்றது.
ஒரு வழியாக முழுக்கு போட்டு வழி அனுப்பி கரையேறி அல்லாவிடில் கரையேற்றி சகஜமாக தமது காரியங்களில் பிரவேசித்தார். இதை கண்ட ஒருவருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. ஒரே புரியாத புதிராக இருந்தது. சில நாட்கள் சென்றபின் ஒரு தகவல் வந்தது. வில்வக்காணிக்கு பிரம்மச்சாரி இறந்த செய்தி. ஓ, அவன் கேட்ட வரத்தை அளிக்கத்தான் சரியாக அவன் ஆவி புறப்பட்ட அதே நேரத்தில் ஆற்றுக்கு புறப்பட்டு சென்று துவாதச ஸ்நானம் கூச்ச விசர்ஜனமோ ஸ்ரீ மகாபரிவால் அழுத்தமாக பொத்தி வைக்கும் சில விஷயங்கள் கூட காலப்போக்கில் அவர் அருளால் சிலருக்கு புரியும்படி ஆவதுண்டு. அப்படித்தான் இங்கும் ஒரு பக்தர் தமது அனுமானத்தை அவரிடமே கேட்டுவிட்டார். ஜென்ம நிவர்த்தி கேட்டவனுக்கு அதை அருள பெரியவா சங்கல்பமே போதும். ஆனாலும் வைதீகமான ஒரு சம்ஸ்காரத்தாலே தான் அப்படி நடந்ததாக காட்டணும்னே இப்படி கூச்ச விசர்ஜனம் ரூபமாக பண்ணி காட்டினா போல இருக்கு என்று இருக்க, அப்படித்தான் வச்சுக்கோயேன் என்று சொன்னார் குருநாதர். ஆஹா, ஸ்ரீ மகாபரிவால் என்றாலே எளிமை என்பது உலகறிந்த விஷயம். தீன சரண்யர், ஏழை பங்காளன் என்பது நிதர்சன சத்தியம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.